உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஹேர் ஆயில் இது அப்ளை பண்ணா நல்ல growth இருக்குமா? ஹேர் ஆயில் ரொம்ப மஸ்டா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆயில் அப்ளை பண்ணியே ஆகணுமா, ஆயில் அப்ளை பண்ணாதான் ஹேர் growth இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மேஜராக நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஈவினிங் ஆஃபீஸ்ட்டு வந்தோடனே இல்லை நைட் என்ன பண்ணுவோம், நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவான். காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன், நைட்டு ஃபுல்லாக ஹேரில் ஃபுல்லாக ஆயில் இருக்கும், எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. கோகனட் ஆயில் 10 out of 10 சொல்லலாம். ஏன்னா கோகனட் ஆயில் தான் ரொம்ப பெஸ்ட். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். கேஸ்டர் ஆயில், ஸோ கேஸ்டர் ஆயிலுக்கு 9 marks கொடுக்கலாம். எதுக்கு அப்படின்னா அது நல்ல திக்னஸாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. வாரத்துக்கு 2 முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீக்லி 2 times கண்டிப்பாக நல்லெண்ணெய் வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ ஆயில் பாத் எடுக்கிறச்ச நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீட் குறையும். வீட்லேயே ஹெர்பல் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதோட ரெசிபி என்ன மேம்? ரொம்ப சிம்பிள். ஸோ ஹேர் ஆயில் ரெடி பண்ணோன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் இருக்கும். ஸோ இந்த ஆயிலோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ மேம் இருக்குது? எத்தனை நாளைக்கு மேம் இந்த ஆயில் நல்லாயிருக்கும்? ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னா 6 to 8 months 8 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்களை அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஸ்பிளிட் எண்ட்ஸ், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஹேர் ஆயில்ஸ் இருக்குது, ஹேர் மாஸ்க் இருக்குது அண்ட் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த விதமான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தருது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச வந்திருக்குன்னா டாக்டர் நித்யா. ஷீ இஸ் அ சித்தா டாக்டர் அண்ட் அவங்க கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த ஹேர் ஆயில் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடுவோம். ஹேர் ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஹேர் ஆயில் பெஸ்ட் மேம்? ஹேர் ஆயில் இது அப்ளை பண்ணா நல்லா முடி நல்ல growth இருக்குமா? ஹேர் ஆயில் ரொம்ப மஸ்டா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆயில் அப்ளை பண்ணியே ஆகணுமா, ஆயில் அப்ளை பண்ணாதான் ஹேர் growth இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஹேர் ஆயில்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹெர்பல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அதாவது நம்ம தலைக்கு குளிக்கணும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மேஜராக நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஈவினிங் ஆஃபீஸ்ட்டு வந்தோடனே இல்லை நைட் என்ன பண்ணுவோம், நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவான். காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன், நைட்டு ஃபுல்லாக அந்த ஹேரில் ஃபுல்லாக ஆயில் இருக்கும், எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணோம்னா ஒரு மேக்ஸிமம் half an hour அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடணும். அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மைல்டாக நம்ம வந்து ஹீட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ ஹேர் ஆயிலை மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஃபிங்கர் டிப்ஸில் நல்லா டிப் பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு half an hour அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஹேர் ஆயில்ஸில் நான் ஒரு 5 ஹேர் ஆயில் நேம் சொல்கிறேன். அவுட் ஆஃப் 10 நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பீங்கன்றத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோகனட் ஆயில். ஸோ கோகனட் ஆயில் 10 out of 10 சொல்லலாம். ஏன்னா கோகனட் ஆயில் தான் ரொம்ப பெஸ்ட். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹேரில் வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கும் கோகனட் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மண்ட் ஆயில். ஸோ ஆல்மண்ட் ஆயில் 8. ஸோ 8 எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்மண்ட் ஆயில் நம்ம இன்டர்னலாக ஆல்மண்ட் சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ விட்டமின் இ இதில் ரிச். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், மேக்ஸிமம் ஆயில் எல்லாத்துலேயுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்மண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போதும் ஹேருக்கு நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயிலும் ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதுக்கு வந்து 9 marks கொடுக்கலாம். ஸோ பெஸ்ட்டாக நம்ம ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது நைட்டில் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஸ்கின்ல ஏதாவது நமக்கு வந்து ஸ்கார்ஸ் இருக்குது, பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணணுன்னாலும் நமக்கு ஆலிவ் ஆயில் ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி ஹேர் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேர் ரூட் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில். ஸோ கேஸ்டர் ஆயிலுக்கு 9 marks கொடுக்கலாம். எதுக்கு அப்படின்னா அது நல்ல திக்னஸாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் நல்ல டார்க்காக இருக்கும்.
ஸோ ஒரு சிலருக்கு ஹேர் பார்த்தோம்னா லைட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைங்க ரெட்டாக இருக்குதுன்னா செம்பட்ட முடி மாதிரி வருது, ஹேரில் வந்து ஒரு க்ரோத்தே இல்லாத மாதிரியும். நான் முன்னாடியெல்லாம் ஒரு 2 years பேக் என்னுடைய ஹேர் நல்லா திக்காக இருந்துச்சு, டார்க்காக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சத்தோடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கேஸ்டர் ஆயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் நமக்கு கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பேர்லேயே இருக்கு பாருங்க, நல்லெண்ணெய். ஸோ நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோம் வாரத்துக்கு 2 முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீக்லி 2 times கண்டிப்பாக நல்லெண்ணெய் வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ ஆயில் பார்த்து எடுக்கிறச்ச நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீட் குறையும். ஸோ டெய்லி நைட்டுமே நம்ம தொப்புளில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுட்டு தூங்கினாவே உடலில் இருக்கக்கூடிய சூடு குறையும். அதே மாதிரி தான் ஹேருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய். ஸோ டாப் 5 ஆயிலோட ரேட்டிங் என்ன அப்படின்றது ஆஸ் அ சித்தா டாக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதை தாண்டி வீட்லேயே ஹெர்பல் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதோட ரெசிபி என்ன மேம்? ரொம்ப சிம்பிள். ஸோ ஹேர் ஆயில் ரெடி பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் இருக்கும், கரிசலாங்கண்ணி, மருதாணி, இது எல்லாமே நம்ம போட்டு செய்வோம். ஸோ இது கூட வேறு என்ன ஹெர்ப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் சிம்பிளாக வீட்டிலே நம்ம செய்யலாம். இதை எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 month ரெகுலராக இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும். இதில் என்னென்ன ஹெர்ப்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து இந்த மர நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நல்ல துவர்ப்பாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இது நமக்கு கிடைச்சா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு 200 grams நம்ம எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, கற்றாழை. ஸோ கற்றாழை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே எடுத்துடணும். ஸோ அதெல்லாமே எடுத்துட்டு பீல் பண்ணி எடுத்துட்டு உள்ள அந்த பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கற்றாழை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஜெல் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுவும் ஒரு 200 grams கிட்ட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து முக்கியமானது அப்படின்னா மருதாணி, கரிசலாங்கண்ணி, இது ரெண்டுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி 100 grams எடுத்துக்கணும். ஸோ மற்றது எல்லாமே 200 grams எடுத்துருக்கோம், இது 100 grams. இதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நம்ம சில மூலிகைகளை வந்து நம்ம ஊற வச்சிடணும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து ஒரு 100 grams தண்ணியில் ஊற வச்சிடணும். கருஞ்சீரகம் 100 grams தண்ணியில் ஊற வச்சு நைட்டே நம்ம வச்சிடணும். ஸோ இதை எடுத்து காலையில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ இதனோட பெஸ்ட்டாக இன்னும் ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவுரி பொடி. ஸோ இந்த அவுரி பொடியும் எவ்வளோன்னா ஒரு 200 grams. ஸோ இந்த லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஓகே, இல்லை பவுடராக கூட நம்ம இதனோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் ஒரு 200 grams. ஸோ இது எல்லாமே இது போதும். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எண்ணெயில் கலந்து காய்ச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே செய்கிறதுக்கு எவ்வளோ ஆயில் நமக்கு தேவைப்படும்னா ஒரு 1.5 liters கோகோனட் ஆயில். 2 liters கூட எடுத்துக்கலாம். எதுக்கு 1.5 liters போட்டோம்னா அந்த ஆயிலில் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோடனே ஆயிலே இல்லாத மாதிரி தெரியும். வேணா இன்னும் கொஞ்சம் ஒரு 100 or 200 ml சேர்த்துக்கலாம், நிறைய ஆயில் கூட வேண்டாம். ஸோ லோ ஃப்ளேமில் இதை நல்லா நம்ம காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா திக்காக இருக்கும். ஸோ எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை கிட்ஸும் யூஸ் பண்ணலாம், வயதானவர்களும் யூஸ் பண்ணலாம். இதனால் எனக்கு சைனசைட்டிஸ் வருமா, தலைவலி வருமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, கோல்டு இல்லை தலைபாரம் அந்த மாதிரி வராது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போதும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிடலாம். ஒரு 1/2 hour to 1 hourக்கு அப்புறம் மைல்டாக லியூக் வார்ம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ வீக்லி 2 or 3 times இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நரைமுடி பிரச்சனை இருக்கும், அது குறையும். டேண்ட்ரஃப், கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். புதுசாக நமக்கு வந்து அந்த பேபி ஹேர் வருதுன்னு சொல்கிறோம். ஒரு சிலருக்கு பேபி ஹேர் வரும், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பேபி ஹேர் வருது, திடீர்னு காணாமல் போயிடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு திரும்ப வீக் ஆகிடும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆயிலோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ மேம் இருக்குது? எத்தனை நாளைக்கு மேம் இந்த ஆயில் நல்லாயிருக்கும்? ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னா 6 to 8 months 8 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வந்து இந்த ஆயிலுக்குள்ளே வந்து வெட்டிவேர் போட்டு வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன மேம் பெனிஃபிட்ஸ் இருக்கும்? பொதுவாகவே வெட்டிவேர் அப்படின்னு சொல்கிறது ஹேர் ஆயில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. வெட்டிவேர் பவுடர் கூட நம்ம ஷேக்காய் பவுடர் அரைக்கும் போது அதில் சேர்த்துக்கலாம். ஸோ வெட்டிவேருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுது. ஸோ ஹேர் ஆயிலில் வந்து வெட்டிவேரோட இன்னும் சில ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வெட்டிவேர் மட்டுமே நம்ம போட்டு வைக்கிறதுனால அந்த ஆயில் நல்லா குளிர்ச்சித்தன்மை இருக்கிற மாதிரி மாறிடும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து கண் எரிச்சல் இருக்குது, சிஸ்டம் ஒர்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நைட்டு சரியாக தூங்கலை,
இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் என்னன்னா அந்த ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வெட்டிவேர் பயன்படுது. ஸோ வெட்டிவேர் வந்து நம்ம ஆயிலில் போட்டுட்டு வெயிலில் கூட வைக்கணும். ஸோ வெயிலில் வந்து சன்லைட்டில் ஒரு 7 days சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், பாடியோட ஹீட்டும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் வந்து அவுரிப்பொடி சொன்னீங்க. அவுரிப்பொடி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நேச்சுரல் ஹேர் டைஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. எப்படி அவுரிப்பொடி வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஹேர் டையாக மாறுது மேம்? நேச்சுரலாகவே இந்த அவுரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதில் நமக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் இதில் இருக்குது. ஸோ இது நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் டையாக நேச்சுரலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஹேர் டை யூஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு அலர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ சொரியாசிஸ் வருது, ஸ்கேல்பில் எக்ஸிமா இருக்குது, நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்னா இந்த அவுரி பொடி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவுரி பொடியோட ஹென்னா, மருதாணி ஆட் பண்ணிக்கலாம், திரிஃப்லா சூரணம். ஸோ இது 3மே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டே நம்ம வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு டீ பவுடர் இருக்கு இல்லையா, டீ பவுடர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு திக்காக அந்த டிகாஷன் மட்டும் இதில் விட்டு மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அகைன் திரும்ப செகண்ட் டேவும் இதே காம்பினேஷனில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்லா நேச்சுரலாக ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த அவுரிக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரல் டை அப்படின்னாவே இந்த அவுரி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் என்ன சொல்யூஷன், ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலும் சொல்லிட்டீங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னன்னா இந்த வெள்ளை முடி வருது. ஸோ ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ஹெர்பல் ஆயிலும் சொல்லிட்டீங்க. அண்ட் நேச்சுரலாக எப்படி ஹேர் டை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, இவ்வளோ டைம் எடுத்து ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு. மீண்டும் வேற ஒரு டாப்பிக்கோட பேசலாம். தேங்க்யூ.